மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாமே பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அம்பத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பு பேச்சாளராக போயிருந்தார். அவர் பேச ஆரம்பிச்சோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து நாங்க என்ன பண்ணிட்டோம், பொதுக்கூட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமா மாத்தி, கரண்டே வரல, ஆர்ப்பாட்டமா நடத்தி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல, திருவண்ணாமலையில கிரிவல பாதையில மக்கள் போறப்போ தினசரி பவர் கட் பண்றாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. செங்கல்பட்டு அருகே சூனாம்பேடுல கருப்பாயி அப்படிங்கிற 75 வயது மூதாட்டி, அவங்க உடம்பு சரியில்லை, வீட்டுல வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்தப்போ பவர் கட் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. பவர் இல்லைன்னு தொகுதி எம்எல்ஏ போய் கேட்கலான்னு பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாம், நான் தவறா சொல்ல, எல்லாமே புதுமுகங்கள். நமக்கே பாரு இப்ப வெளில பார்க்கும்போது இவர் எம்எல்ஏவா இல்லையா அப்படின்னு தெரியல, உள்ள வந்தா தான் தெரியுது. முன்னெல்லாம் புயல் மழை நேரத்துல ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடியில கடந்த ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு 4 தனியார் பள்ளிகளுக்கு கரண்ட் இல்லைன்னு லீவ் விட்டாங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. எதிர்கட்சியான எங்க பொதுக்கூட்டத்தில் தான் பவர் கட் ஆகுதோன்னு நான் கூட நினைச்சிட்டு இருந்தோம், வருத்தப்பட்டோம். ஆனா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் பவர் கட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகத்துக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் போயிருக்காரு. ஒரு உள்ள போனோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் இருட்டிலே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. கரண்ட் வருமா வராதான்னு, ஏசி ஓடல, வேர்த்து கொட்டி 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு அண்ணன் திருமா அவர்களே பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஆட்சியில தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு இதுதான் நிலைமை. பவர்ல ஷேரிங் கொடுத்த ஆளுங்கட்சியால அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு பவர் கொடுக்க முடியாம இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஹெட் ஆபீஸ்லயே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ அங்க வந்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தோம், பனையூர்லயே பவர் இல்லையேன்னு புலம்பிட்டு போனதாக தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்டரலா ஒரு இருட்டுல மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மேட்டூர்ல ஜூன் 12ஆம் தேதி நீங்க தண்ணி திறந்து விட்டுருக்கணும், திறந்து விடல. மின்வெட்டால மோட்டார் பம்ப் செட் மூலமும் விவசாயம் பண்ண முடியலன்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. லோடு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதும் இந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு, கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியர்ல போய் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர்ல முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் தீட்சண்டி எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்?
எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? அரசுடைய நிர்வாக திறமையின்மையா, இல்ல உண்மையிலேயே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை தீர்க்க இந்த அரசுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்? இந்த நிலைமை தொடராம இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும். ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆளுநர் உரையின் பொழுது சட்டமன்றத்தில் பவர் கட் ஆகல. அதுக்கு இந்த அரசை பாராட்டலாம்னு நான் நினைச்சேன். அப்படி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. கொடுத்திருக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.